விளம்பரம் என்பது அறிவாளிகளோ சிறு பிள்ளைகளோ எல்லாருக்கும் இல்லை. இன்று நாம் சிங்கையில் பல இடங்களில் அருமையான சில போஸ்டர்களை நம்ம தேசிய தின கொண்டாட்டத்திற்காக போட்டிருக்கிறோம். அதில் இவ்வளவு போஸ்டர்கள் இருக்கின்றன. எல்லா மந்திரிகளும் பிள்ளைகளுடன் இருக்கிறார்கள். இதை எது உணர்த்துவதற்காக? அந்த அந்த மந்திரிகளை நமக்கு தெரியாது என்பதற்காக இல்லை. நாட்டில் எல்லோருக்கும் அந்த சுதந்திர தின உணர்ச்சி பொங்கி எழ வேண்டும் என்பதுதான். அவர்களை அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த விளம்பரத்தினால் மக்களுக்கு ஒரு உந்துதல் இன்னும் கூடி அவர்கள் அதை கொண்டாடுவார்கள். ஏனென்றால் அந்த ஒரு நாள் எல்லோரும் இந்தியாவில் எப்பவுமே இண்டிபெண்டன்ஸ் டே என்றால் ஒரு ஆவியைவாகத்தான் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர அதில் நாம் பல பேரை பாராட்டி அதில் அவர்களை வாழ்த்தும் நாள் என்று கூறுவது எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இனி எங்கள் அணி வெற்றி பெற்றுவிட்டது என்று எங்களுக்கு தெரியும். முடிப்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். ஒரு தாய்க்கு கூட 9 மாதங்கள் 10 மாதங்கள் தான் இந்த பிரசவ பிரச்சனை. ஆனால் நமது ரஜித் அவர்கள் எனக்கு தெரிந்து 36 வட்டிமன்றங்களாக விளம்பரம் யாரும் தருவார்களா என்று அழைக்கிறார்கள். ஏன் அவருக்கு ஏன் தேவை? நீங்கள் விளம்பரம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை பேரை போய் அணுகி இருக்கிறார்? இதெல்லாம் எதற்காக? நம்மளை நாம் அறிவாளிகளோ இல்லையே, இங்க உள்ள பேச்சாளர்களையும் பட்டிமன்றத்தையும் பிரபலப்படுத்துவதற்காக அவர் எடுத்துக்கொள்ளும் விளம்பரத்திற்காக இருக்கிற பிரச்சனைகள். விளம்பரம் தேவையில்லை என்பது நிச்சயமாக தோன்றார். இனி எங்கள் அணிக்கு நாங்கள் வலு சேர்த்து விட்டோம் என்று எண்ணுகிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் சிறிதும் அந்த பக்கமோ இந்த பக்கமோ போய்கொண்டில்லாமல் எங்கள் பக்கமும் வர வேண்டாம். நடுநிலையில் ஒரு அருமையான தீர்ப்பு தமிழுக்காக கொடுப்பீர்கள்